ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், லேப்டாப்பில் வந்து செட்டப் பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணி டிவி பார்க்க முடியுமான்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிவி டியூனர். இது வச்சுருந்தோன்னா பிசிலையும் சரி லேப்டாப்லேயும் சரி கண்டிப்பாக வந்து இதை கனெக்ட் பண்ணி செட்டப் பாக்ஸையோ இல்லை நார்மல் கேபிளையோ கனெக்ட் பண்ணி டிவி பார்க்க முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1200 வருது. இதோட லிங்க்கு கீழே தரேன். ஸோ வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடயே வந்து ஒரு சிடி கொடுப்பாங்க. அந்த சிடியில் சாஃப்ட்வேர் இருக்கும். அதே போல் நெட்லேயும் இதுக்கான சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டோ ரன் கொடுத்துப்போம். ஆட்டோ ரன் கொடுத்தோன்னே அந்த சாஃப்ட்வேரோட விண்டோ இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளிகேஷன்றதை வந்து கிளிக் பண்ணிப்போம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோன்னா சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரானிக்கில் மட்டும் இல்லை, என்டர்னு வருது, ஐகால்னு வருது. இந்த மாதிரி நிறையா பிராண்டில் வந்து டிவி டியூனர் வந்து கிடைக்கிது. ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் இது வச்சு என்ன பண்ணலான்னா, இப்போ நார்மலாக ஒருத்தவங்க லேப்டாப் வச்சுருக்காங்க, அவங்க வீட்டில் டிவி இல்லைன்னா ஜஸ்ட்டு கேபிள் கனெக்ஷன் கொடுத்து கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிவி உடஞ்சி போச்சு, அவங்க வீட்டில் லேப்டாப் இருக்குதுன்னா ஜஸ்ட்டு வந்து இதை வாங்கி வச்சு டிவி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான டிவைஸ் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே செட்டப்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் பார்த்தோன்னே யூஎஸ்பி டிவி டியூனர்ன்ட்டு வந்திருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் ஆகும், வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இதோட விண்டோ வந்து நார்மல் டிவியில் புள்ளியாக வரும்ல, அதே போல் தான் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். யுனைடெட் ஸ்டேட்லேயே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும்போது சிக்னல் வந்து ஒழுங்காக ஃப்ரீக்வன்சி ஒழுங்காக கிடைக்காது. அதோடு நம்ம இந்தியான்றதை வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ட்ரைவ். ஸோ லேப்டாப்பில் நம்ம ஆல்ரெடி வந்து ஆடியோ ட்ரைவ் போட்டு வச்சுருந்தோன்னா அது மூலயமா இதோட ஆடியோ ட்ரைவ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக்கிப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கண்ட்ரோல் பேனல். ஸோ இது மூலயமா வந்து நம்ம வந்து ஏவியாக மாற்றிக்கலாம், எஸ்வியாக மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிவி, இந்த 3 ஆப்ஷனும் மாற்றிக்கலாம். அதே போல் வந்து இதில் வந்து ஃபைலை வந்து ரெக்கார்ட் பண்ணவும் முடியும். அதாவது ஒரு ஷோ வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஷோவை வந்து ரெக்கார்ட் பண்ணவும் முடியும் நம்மளுக்கு வேண்டிய ஃபார்மெட்டில். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. எந்த ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனை வந்து ஒரு ஃபியூ செகண்ட், அதாவது ஒரு 8 செகண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு பாஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அங்கே வந்து ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ப்ளே கொடுத்தோன்னா அந்த ஃபியூ செகண்ட் வந்து ரெக்கார்ட் ஆச்சுல, அந்த இது வந்து ரன் ஆகும். அந்த ஃபியூ செகண்டில் வந்து உங்களுக்கு எதுனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்பட்டதுன்னா இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்க முடியும். அந்த ஃபைல் எல்லாமே கீழே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் நார்மல் பிளேயர் மாதிரி தான் ரன் ஆகும். வேணுன்ற ஃபைலை வந்து இது மூலயமா ஆட் பண்ணிக்கவும் முடியும், டெலீட் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷோஸ்லாம், அதாவது டிவியில் வந்து படம் ஓடிட்டே இருக்கும், அது ஃபுல் படமும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணாலும் இது மூலயமா ரெக்கார்ட் பண்ண முடியும். நிறையா கார்ட்டூன் ஷோஸ் வந்து இது மூலயமா ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். குவாலிட்டியாக, நல்ல குவாலிட்டியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். டிவியோட மெயின் இதுக்கு போய்ட்டு இப்போ சும்மா கேபிளில் வந்து ஒரு லைட்டாக கம்பி மட்டும் வச்சு சர்ச் பண்ணி பார்ப்போம், சர்ச் ஆகுதான்ட்டு. இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சைடில் வந்து கண்ட்ரோல் பேனல் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் வந்து இது பண்ணாலும் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக கேபிளில் வந்து சும்மா கம்பி, ஏன்னா டிவி ஓடிட்டு இருக்குது வீட்டில், நம்ம அந்த டைமில் போய் பிடிங்கிட்டு எதனா பண்ணிட்டு இருந்தோன்னா வீட்டில் திட்டு விடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து லைட்டாக வந்து காப்பர் கம்பியை மட்டும் வச்சு சேனல் வந்து எதனா வந்து சர்ச் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 2-3 சேனல் வர மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவு கேப்சர் ஆகுது. ஸோ 2
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நாங்கள் ரூம்மேட்டாக இருக்கும்போது ஸோ அங்கே டிவியெல்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோன்னா, அப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே லேப்டாப் வந்து சிமிலராக இருந்தது, ஃப்ரீ லேப்டாப்பு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, ரூமில் வந்து கேபிள் கனெக்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு டிவைஸை கனெக்ட் பண்ணி மொத்தமாக சேர்ந்து டிவி பார்ப்போம். ஏன்னா அப்போதைய பட்ஜெட்டுக்கு வந்து டிவி வந்து சிஆர்டியே வந்து ரேட் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த டிவைஸோட ரேட் வந்து கம்மியாக இருந்தது. அதனால் இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா வொர்த்தபுளாக தான் இருக்குது. ஒரு 4 வருஷம் இருக்கும். ஸோ இது வாங்கி நாங்கள் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னமும் வரைக்கும் இப்போ வீடியோ எடுக்கிறது வரைக்கும் இது வந்து நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இதோட இன்புட் வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. ஸோ இந்த டிவைஸை நீங்கள் நார்மலாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சில சேனல்ஸ் எல்லாம் வந்து இதுவாகும். அதே போல் டேமேஜ் ஆகாது. ரிமோட்டும் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் சர்ச்சிங் தான் போயிட்டு இருக்குது. ஒரு 2-3 சேனல் தான் இதுவாகிடுச்சு. இப்போ தான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து சும்மா வீட்டில் வந்து அந்த கம்பி சொருவே வந்து நிறைய பேர் டிவி பார்ப்பாங்க. இப்போலாம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சிலாம் கிடைக்கல. அப்போ கம்பி சொருவே இதில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து க்ளீனாக ஓரளவு க்ளீனாக வரும். ஸோ கேபிளை இழுத்து பார்க்குறத விட லைட்டாக கம்பி சொருவி இது பண்ணோன்னா ஓரளவு சேனல் வந்து வரும். இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சேனல் தான் நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்குது. ஸோ 15, 19. ஸோ மேலே மாறுது பாருங்கள். இங்கே சென்டர் பட்டனில் வந்து டாப் பாட்டம் அழுத்தோன்னா சேனல் வந்து மாறும். ஸோ ஓரளவு தான் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே நம்ம வந்து நோண்டிட்டு இருந்தோன்னா வீட்டில் திட்டுவாங்கன்ட்டு எடுத்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.